نحمده ونستعينه ونستغفره ونعوذ بالله من شرور أنفسنا ومن سيئات أعمالنا من يهده الله فلا مضل له ومن يضلل فلا هادي له وأشهد أن لا إله إلا الله وحده لا شريك له وأشهد أن محمدًا عبده ورسوله يا أيها الذين آمنوا اتقوا الله حق تقاته ولا تموتن إلا وأنتم مسلمون يا أيها الناس اتقوا ربكم الذي خلقكم من نفس واحدة وخلق منها زوجها وبث منهما رجالا كثيرا ونساء واتقوا الله الذي تساءلون به والأرحام إن الله كان عليكم رقيبا يا أيها الذين آمنوا اتقوا الله وقولوا قولا سديدا يصلح لكم أعمالكم ويغفر لكم ذنوبكم ومن يطع الله ورسوله فقد فاز فوزا عظيما أما بعد فإن أصدق الحديث كتاب الله وخير الهدي هدي محمد صلى الله عليه وسلم وشر الأمور محدثاتها وكل محدثة بدعة وكل بدعة ضلالة وَكُلَّ ضَلَالَةٍ فِي النَّارِ வார்த்தைகளில் சிறந்தது வல்லவன் ரஹ்மானின் வார்த்தை என்றும் நடைமுறைகளில் சிறந்தது நபிகளார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுடைய வாழ்க்கை வழிமுறை என்றும் அவர்களுடைய வாழ்க்கை வழிமுறைகளுக்கு பின்னால் மார்க்கத்தில் புதிதாக புகுத்தப்பட்டவைகள் கர்மங்களிலே மிக மோசமானவைகள் பித்அத்துகள், எல்லா பித்அத்துகளும் வழிகேடுகள், எல்லா வழிகேடுகளும் மனிதனை நரகத்துக்கு இட்டுச் செல்லும் என்று சொன்னவனாக இச்சொற்பொழிவை ஆரம்பம் செய்கின்றேன். அன்பார்ந்த இஸ்லாமிய சகோதரர்களே, அல்லாஹுவின் நல்லடியார்களே, இந்த உலகத்தில் ஒரு மனிதன் பிறந்து வாழுகிறான் என்று சொன்னால் அந்த மனிதன் இந்த உலகத்தில் வாழ்வதற்கான வாழ்வாதாரங்களை தேடுவதை இஸ்லாம் ஒரு வகையில் இபாதத்தாக, ஒரு வணக்கமாக ஆக்கி வைத்திருக்கின்றது. பொருளாதாரத்தை தேடுகின்ற பொழுது ஒரு மனிதன் எந்த வழியில் தேட வேண்டும், எந்த வழியில் தேடக்கூடாது என்பதையும் இஸ்லாம் அழகாகவும் தெளிவாகவும் சொல்லி தந்திருக்கிறது. பொதுவாகவே நாங்கள் அல் குர்ஆனை எடுத்து நோக்கினால் பொருளாதாரம் சம்பந்தப்பட்ட விடயங்களுக்கு அல் குர்ஆன் மிக தெளிவாக எங்களுக்கு வழிகாட்டுவதை பார்க்கலாம். அந்த அடிப்படையில் ஒரு மனிதன் தேடுகின்ற பொருளாதாரத்தில் ஹலால் சேர வேண்டும் என்பதில் கவனம் செலுத்திய இஸ்லாம் எந்த ஒரு சந்தர்ப்பத்திலும் ஹராம் சேர்ந்து விடக்கூடாது என்பதில் மிக கவனம் செலுத்தி இருக்கின்றது. அந்த அடிப்படையில் இஸ்லாமிய பொருளாதாரத்தில் ஹராம் என்ன என்பது மிக தெளிவாக சொல்லப்பட்டிருக்கிறது. இஸ்லாம் ஹராம் என்று சொல்லித்தந்த பொருளாதார முறையில் மிக முக்கியமான ஒன்றுதான் வட்டி என்று சொல்லப்படுகின்ற அந்த பெரும் பாவம். வட்டி எப்பொழுது ஒரு மனிதனுடைய பொருளாதாரத்தில் சம்பந்தப்படுமோ அப்பொழுது அந்த வருமான வழி ஹராம் என்கிற நிலையில் இஸ்லாம் நோக்கும். அன்பார்ந்தவர்களே, ரசூலுல்லாஹ் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொன்னார்கள், இஜ்தனிபு அஸ்ஸபஅல் முபிகாத், மனிதனை அழித்து நாசமாக்கக்கூடிய 7 பாவங்களை நீங்கள் தவிர்த்து கொள்ளுங்கள். மனிதனை அழித்து நாசமாக்கக்கூடியது, அது உலக வாழ்க்கையிலும் அழித்து நாசமாக்கலாம்,
மறுமையிலும் மிகப்பெரிய அழிவை கொண்டு வரலாம். அப்படிப்பட்ட 7 பாவங்களை தவிர்ந்து கொள்ளுங்கள் என்று அல்லாஹ்வுடைய தூதர் சொன்ன பொழுது, அல்லாஹ்வின் தூதரே, அந்த 7 பெரும் பாவங்களும் என்ன என்று நபித்தோழர்கள் கேட்கின்ற பொழுது, அல்லாஹ்வுடைய தூதர் அல் இஷ்ராக்கு பில்லாஹ், அல்லாஹுவுக்கு இணை கற்பித்தல், வஸ்ஸஹர் சூனியம் செய்தல், வகத்லுன் நஃப்ஸ் ஒரு ஆத்மாவை உரிமையின்றி கொலை செய்தல், அல்லதி ஹர்ரமல்லாஹு இல்லா பில் ஹக், ஒரு மனிதனுடைய உயிருக்கு இஸ்லாம் பொறுமதியை கொடுத்திருக்கிறது. அதனை சாதாரணமாக இரத்தத்தை ஓட்ட முடியாது. அதே நேரம் ஒரு சில குற்றங்களுக்காக, ஒரு சில பெரும் பாவங்கள் செய்ததற்காக ஒரு மனிதனுடைய இரத்தம் ஓட்டப்பட வேண்டும் என்று இஸ்லாம் சொல்கிறது. அப்படிப்பட்ட இஸ்லாம் சொன்ன நியாயமான காரணங்கள் இன்றி ஒரு மனிதனுடைய உயிரை போக்கக்கூடாது. வஅக்லு ரிபா வட்டி சாப்பிடுவது, வஅக்லு மாலில் யதீம் அனாதைகளுடைய சொத்துக்களை சாப்பிடுவது, வத்தவல்லி யௌமஸ் ஸஹஃப் யுத்தம் நடந்து கொண்டிருக்கிற பொழுது யுத்த களத்திலிருந்து புறமுதுகு காட்டி ஓடுவது, வகதுஃபுல் முஹ்ஸனாத்தில் முஃமினாத்தில் காஃபிலாத் பேணுதலான பத்தினித்தனமுள்ள ஒழுக்கமுள்ள ஈமானிய பெண்களின் கற்பிலே பழி சுமத்துவது என்கிற 7 பாவங்களை அல்லாஹ்வுடைய தூதர் சொல்லி காட்டினார்கள். இந்த 7 பாவங்களும் உலகத்திலும் அழிவை கொண்டு வரலாம், மறுமையில் நிச்சயமாக பெரிய அழிவை ஏற்படுத்தும். அப்படிப்பட்ட 7 பாவங்களில் ஒன்றாக அல்லாஹ்வுடைய தூதர் சொன்னது வட்டி கொடுக்கல் வாங்கலில் ஈடுபடுவது என்கிற பாடத்தை நானும் நீங்களும் உள்ளத்தில் ஆழமாக நிறுத்தி கொள்ள வேண்டும். அன்பார்ந்தவர்களே, அல்லாஹ் அல் குர்ஆனிலே சொல்லுகின்ற பொழுது, யா அய்யுஹல்லதீன ஆமனு ஈமான் கொண்டவர்களே, இத்தகுல்லாஹ் நீங்கள் அல்லாஹுவை பயந்து கொள்ளுங்கள், வதரு மா பக்கிய மினர் ரிபா வட்டியில் எஞ்சியதை விட்டு விடுங்கள். வட்டி ஆரம்பத்தில் ஹராம் என்கிற நிலையில் இருக்கவில்லை. அல்லாஹ்வுடைய தூதர் ஹஜ்ஜத்துல் வதாவில் வைத்துதான் வட்டியை முற்றுமுழுதாக ஹராமாக்குகிறார்கள். அதற்கு முன்னால் கொடுக்கல் வாங்கலில் ஈடுபட்டவர்கள் இருப்பார்கள். அல்லாஹ் அனைவருக்குமாக சேர்த்து சொல்லக்கூடிய செய்தி, ஈமான் கொண்டவர்களே, வட்டியில் எஞ்சியதை நீங்கள் விட்டு விடுங்கள். ஃபஇல்லம் தஃஅலு நீங்கள் வட்டியை விட்டுவிடவில்லை என்றால், ஃபஅதனு பிஹர்பின் மினல்லாஹி வ ரசூலி அல்லாஹுவோடும் அல்லாஹ்வுடைய தூதரோடும் யுத்த பிரகடனத்துக்கு வாருங்கள் என்று அல்லாஹ் அழைப்பு விடுக்கிறான். வட்டி என்பது சாதாரண பாவம் அல்ல. அல்லாஹ்வுடைய தூதரோடு அல்லாஹுவோடு யுத்த அழைப்பு விடுப்பதன் பக்கம் கொண்டு போய் சேர்க்கின்ற அளவுக்கு ஒரு பெரிய பாவம். இந்த உலகத்தில் அந்த பாவத்தை செய்தவர்கள் யார்? மூசா நபி அவர்களுடைய காலத்தில் அல்லாஹுவோடும் மூசா நபியோடும் யுத்த பிரகடனம் செய்தவன் ஃபிரௌன். இப்ராஹிம் நபி அவர்களுடைய காலத்தில் அல்லாஹுவோடும் அல்லாஹ்வுடைய தூதரோடும் யுத்த பிரகடனம் செய்தவன் நும்ரூத். அல்லாஹ்வுடைய தூதர் இந்த உலகத்தில் வாழுகிற காலத்தில் மக்கத்து முஷ்ரிக்குகள் மக்கா வெற்றிக்கு முன்னால் அல்லாஹுவோடு அல்லாஹ்வுடைய தூதரோடு யுத்த பிரகடனம் செய்தார்கள். இது போன்ற மிகப்பெரிய பாவத்தின் பக்கம் இட்டு செல்லக்கூடிய ஒரு பாவம்தான் வட்டி ஹராம் என்று தெரிந்த பிறகு வட்டி கொடுக்கல் வாங்கலில் ஈடுபடுவது என்பதை நானும் நீங்களும் மறந்துவிடக்கூடாது. அன்பார்ந்தவர்களே, வட்டி என்று சொன்னால் என்ன? சாதாரணமாக எங்களுக்கு தெரிந்த ஒரு வட்டி இருக்கிறது. தெரியாமல் பல வகையான வட்டிகள் எங்களுக்குள் சாதாரணமாகவே இருக்கின்றன. அவைகளை நாங்கள் வட்டியாக பார்ப்பதில்லை. ஆனால் ரசூலுல்லாஹ் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் வட்டி என்று
தெளிவாக சொல்லித்தந்த ஒரு பகுதி இருக்கிறது. வட்டியை பேசுகின்ற பொழுதெல்லாம் அதிலே நானும் நீங்களும் தெளிவு பெற்றுக் கொள்ள வேண்டும். அதுதான் ரிபல் ஃபதுல் என்று நாங்கள் சொல்லுவோம். ரிபல் ஃபதுல் குறிப்பிட்ட ஒரு சில பொருட்களில் பண்டு மாற்று வியாபாரம் செய்கின்ற பொழுது வரக்கூடிய வட்டி. இதிலே நாங்கள் பெரும்பாலும் அறிவு இல்லாதவர்களாக, தெளிவில்லாதவர்களாக இருக்கிறோம். காரணம், இன்றைக்கு பொருளுக்கு பொருள் மாற்றுதல் என்பது குறைந்து போய்விட்டது. பெரும்பாலும் பொருளுக்கு பணம் என்ற வியாபாரத்திலே தான் இருக்கிறோம். பொருளுக்கு பொருள் என்கிற அந்த பகுதி பண்டு மாற்று வியாபாரம் குறைந்து போனதனால் அதை பற்றிய அறிவு தெளிவில்லாமல் இருக்கிறோம். அன்பார்ந்தவர்களே, அல்லாஹ்வுடைய தூதர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் குறிப்பிட்டு சொன்ன ஒரு பகுதி இருக்கிறது, ரிபல் ஃபதுல். அதற்கு நாங்கள் சொல்லுவோம், மேலதிகம் வரக்கூடிய குறிப்பிட்ட சில பொருட்களில் மேலதிகம் வைப்பது. உதாரணத்துக்கு சொல்வதானால், புகாரியிலே 2175வது இலக்க ஹதீஸை பாருங்கள். லா தபீஉ அஸ்ஸஹப பிஸ்ஸஹப், தங்கத்துக்கு தங்கத்தை நீங்கள் விற்பனை செய்ய வேண்டாம். இல்லா சவாஅம் பிசவாஇன், புதிய தங்கம் பழைய தங்கம், உடைந்த தங்கம் உடையாத தங்கம். சாதாரணமா இன்றைக்கும் தங்கத்துக்கு தங்கம் மாற்றுகின்ற நிலை சந்தைகளில், கடை தெருக்களில், பஜாறுகளில் இருக்கிறது. புதிய தங்கத்துக்கு பழைய தங்கத்தை கொடுக்கிறோம். மாற்றுவதாக இருந்தால் அல்லாஹ்வுடைய தூதர் சொன்னது என்ன தெரியுமா? நீங்கள் புதிய தங்கமோ பழைய தங்கமோ, உடைந்ததோ உடையாததோ, ஆபரண வடிவத்தில் உள்ளதோ பிஸ்கட் வடிவத்திலே உள்ளதோ, எதுவாக இருந்தாலும் தங்கத்தை கொடுத்து தங்கத்தை எடுப்பதாக இருந்தால் நீங்கள் கொடுக்கின்ற அளவும் எடுக்கின்ற அளவும் சமமாக இருக்க வேண்டும். நீங்கள் 1 பவுன் கொடுத்தால் உடைந்த தங்கம், தங்க துண்டுகள் 1 பவுன் கொடுக்கிறீர்கள், புதிது எடுக்கும் பொழுது அதே அளவு எடுக்கப்பட வேண்டும். அதை விட 1 மில்லி அதிகரித்தாலும் வட்டியிலே போய் சேர்ந்துவிடும். இதுதான் ரிபல் ஃபதுல் என்று சொல்வது. வெள்ளிக்கு வெள்ளி அல்லாஹ்வுடைய தூதர் சொன்னார்கள், நீங்கள் பழைய வெள்ளியை கொடுத்து புதிய வெள்ளி எடுப்பதாக இருந்தால் சம அளவில் 1 பவுன் 1 பவுனுக்குத்தான் மாற்றப்பட வேண்டும். 1 கிராம் 1 கிராமுக்குத்தான் மாற்றப்பட வேண்டும். பழைய தங்கம் அரை பவுன் எடுத்துக்கொண்டு புதிய தங்கம் 1/4 பவுன் கொடுக்கிறோமா? பழைய தங்கம் 1 பவுன் எடுத்துக்கொண்டு புதிய தங்கம் 3/4 பவுன் கொடுக்கிறோமா? இது தெளிவான வட்டியிலே கொண்டு போய் சேர்த்துவிடும். இதுதான் வெள்ளிக்கு உள்ள நிலையும். கொடுப்பதும் தங்கம், எடுப்பதும் தங்கம், கொடுப்பது வெள்ளி, எடுப்பது வெள்ளி, ஒரே இனமாக இருந்தால் அளவு நிறுவை சமமாக இருக்க வேண்டும். கூடுதல் குறைவு வைத்தால் அது வட்டியிலே கொண்டு போய் சேர்த்து விடும். இனம் மாறிவிட்டால் தங்கத்துக்கு வெள்ளி, வெள்ளிக்கு தங்கம், இந்த சட்டம்தான் தங்கத்துக்கு பணம், பணத்துக்கு தங்கம். நன்றாக விளங்குங்கள், தங்க விற்பனை என்பது பணத்துக்கு கொடுத்தாலும் அது பண்டு மாற்று வியாபாரம் தான். காரணம் என்ன? நபிகளாருடைய காலத்தில் தங்கம் தான் பணமாக பாவிக்கப்பட்டது, வெள்ளிதான் பணமாக பாவிக்கப்பட்டது. அந்த தங்கத்தின் பெறுமதிதான் இன்றைய காசு பணத்துக்கு கொடுக்கப்பட்டிருக்கிறது. தங்கம் கூடினால் பணவீக்கம், பணத்தின் பெறுமதி கூடும் குறையும். உலகம் என்ன செய்தது? அதனுடைய அந்த பெறுமதியை உலகத்தில் 5 பணத்துக்கு கொடுத்து வைத்தது. $,
யூரோ, என், இது போன்ற 5 பணங்களுக்கு கொடுத்து வைத்தது. அது உலகத்தில் முதலாளித்துவ நாடுகள் சேர்ந்து மக்களுக்கு செய்த துரோகம். விளங்க வேண்டிய பகுதி என்னவென்றால், தங்கத்தின் பெறுமதிதான் இன்றைய காசு பணத்துக்கு உள்ளது. அது ரியாலாக இருக்கலாம், அது தீனாராக இருக்கலாம், அது எண்ணாக இருக்கலாம், அது யூரோவாக இருக்கலாம். எதுவாக இருந்தாலும் தங்கத்தின் பெறுமதி இனம் வித்தியாசமாகிறது. தங்கத்துக்கு பணத்தை மாற்றினாலும் மிக தெளிவாக இருக்க வேண்டும். அதுல இன்னொரு நிபந்தனை வரும், அதை நான் பின்னால சொல்லுவேன். ரிபன் நசி ஆல தங்கத்துக்கு தங்கம் என்கிற நிலை வந்தால், வெள்ளிக்கு வெள்ளி என்கிற நிலை வந்தால் ஒரே அளவு மாற்றப்பட வேண்டும். கூடுதல் குறைவு வந்தால் அது தெளிவான வட்டியிலே போய் சேரும். தங்கம் வியாபாரம் செய்யக்கூடியவர்கள், வெள்ளி வியாபாரம் செய்யக்கூடியவர்கள் பழைய தங்கத்தை கொண்டு வந்து தருவாங்க. நீங்க புதிய தங்கத்தை குறைத்து கொடுக்க முடியாது. மிக தெளிவாக இருக்க வேண்டும். பழைய வெள்ளி, உடைந்த வெள்ளியை கொண்டு வந்து தருவாங்க. நீங்கள் புதிய வெள்ளி குறைத்து கொடுக்க முடியாது. குறைத்து கொடுத்தால் அது அல்லாஹ்வுடைய தூதர் சொன்ன ரிபல் ஃபதுல், குறிப்பிட்ட வட்டியிலே சேரும். இது போன்று அல்லாஹ்வுடைய தூதர் ஒரு சில தானிய வகைகளிலும் இதே நிபந்தனையை சொன்னார்கள். வல் புர்ரு பில் புர்ரி வஷ்ஷஈரு பிஷ்ஷஈரி வத்தம்ரு பித்தம்ரி. அல்லாஹ்வுடைய தூதர் சொன்னார்கள், கோதுமைக்கு கோதுமை, பார்லிக்கு பார்லி, ஈத்தம்பழத்துக்கு ஈத்தம்பழம். இந்த தானிய வகை இதிலேயும் மிக கவனமாக இருக்க வேண்டும். கோதுமைக்கு கோதுமையை மாற்றுவதாக இருந்தால் அளவு நிறுவையில் சமனாக இருக்க, பார்லிக்கு பார்லியை மாற்றுவதாக இருந்தால் அது என்ன கொள்கையில இருக்கட்டும், மாற்றுவதாக இருந்தால் சமனாக இருக்க வேண்டும். ஈத்தம்பழம், ஈத்தம்பழத்தில் நிறைய குவாலிட்டிஸ் இருக்குது, நிறைய வகைகள் இருக்குது. நல்ல குவாலிட்டி ஈத்தம்பழம் 1 கிலோ சில நேரம் 1000 ரூபா, 2000 ரூபா, 3000 ரூபா போகும். சாதாரண ஈத்தம்பழம் 500 ரூபா, 700 ரூபா, 1000 ரூபா கெடுக்கலாம். அந்த பெறுமதியை வைத்து பார்க்க முடியாது. நீங்கள் தரம் குறைந்த ஈத்தம்பழம் 2 கிலோவை கொடுத்துட்டு தரம் கூடின ஈத்தம்பழம் 1 கிலோ எடுத்தால் இது வட்டி. நீங்கள் சாதாரண கோதுமை 1 கிலோ கொடுத்து விட்டு நல்ல கோதுமை 1/2 கிலோ எடுத்தால் அது வட்டி, தெளிவான வட்டி. இது ரிபல் ஃபதுல். அல்லாஹ்வுடைய தூதர் குறிப்பிட்டு சொன்ன வட்டியிலே போய் சேரும். இதை யாரும் கவனம் செலுத்துறது இல்லை. இதுதான் அரிசி இருக்கிறது. அரிசியிலே இந்த நிபந்தனை பேணப்படும். ஏன்? அது முக்கியமான தானிய வகையிலே இருக்கக்கூடியது. சாதாரணமா நாட்டரிசி இருக்குது. 5 கிலோ நாட்டரிசியை கொடுத்துட்டு 3 கிலோ சம்பா அரிசி எடுக்க போறீங்க, கூடாது, வட்டி. சம்பா 5 கிலோ கொடுத்து விட்டு கீரி சம்பா 3 கிலோ எடுக்க போறீங்க, வட்டி. இது ரிபல் ஃபதுல்ல வரக்கூடியது. இதெல்லாம் மாற்றீடு செய்யறதாக இருந்தா என்ன செய்ய வேண்டும்? முதலாவது இந்த பொருட்களை பணத்துக்கு விற்று விட்டு பணத்துக்குத்தான் என்ன செய்ய வேண்டும்? நாட்டரிசிய காசு பணத்துக்கு வித்துட்டு பணத்துக்குத்தான் கீரி சம்பாவோ நல்ல சம்பாவோ எதையும் வாங்க வேண்டும். கோதுமை, சாதாரண கோதுமையை விற்பனை செய்து விட்டு பணத்துக்குத்தான் நல்ல கோதுமை வாங்க வேண்டும். உங்கள்கிட்ட உள்ள சாதாரண ஈத்தம்பழம் 2 கிலோவை பணத்துக்கு வித்துட்டு நல்ல ஈத்தம்பழத்தை பணத்துக்குத்தான் வாங்க வேண்டும். நீங்கள் பண்டு மாற்று வியாபாரம் செய்வதாக இருந்தால் அளவையில் குறையக்கூடாது. அந்த கூடுறதுக்கு தான் சொல்றது ஃபதுல், மேலதிகம் கொடுப்பது. அதை இஸ்லாம் வட்டி என்று நோக்கும். அதே போன்று வல் மில்ஹு பில் மில்ஹி, உப்புக்கு உப்பு,
உப்புக்கு உப்பு ரசூலுல்லாவுடைய காலத்துல உப்புக்கு உப்பையும் ஒரே அளவில் கொடுக்க சொன்னாங்க. நீங்க தூள் உப்பு 1 கிலோ கொடுத்துட்டு கட்டி உப்பு 2 கிலோ எடுக்க போறீங்க, வட்டி. நீங்க தூள் உப்பு என்ன செய்யணும்? விற்கணும். வித்துட்டு கட்டி உப்ப பணத்துக்கு வாங்கணும். இல்லையா நீங்கள் கொடுக்கிற அந்த உப்புக்கு சரி நிகரான பாரத்தில் அடுத்த உப்பை எடுக்க வேண்டும். இல்லை என்றால் அது வட்டியிலே கொண்டு போய் சேர்க்கும். அல்லாஹ்வுடைய தூதர் சொன்னாங்க, இது ஒரே வகையாக இருக்குமாக இருந்தால் சவாஅம் பிசவாஇன், அளவையில் சமமான அளவு இருக்க வேண்டும். இனம் வித்தியாசமாகிவிட்டால், அரிசிக்கு கோதுமை, உப்புக்கு அரிசி என்று வந்துவிட்டால் அப்பொழுது பெருமதி பார்த்து கூடலாம் குறையலாம். ஒரே இனமாக இருக்குமாக இருந்தால் அதில் கூடுதல் வரக்கூடாது என்கிற பகுதியை அல்லாஹ்வுடைய தூதர் சொன்னாங்க. இது ஒரு நிபந்தனை. தங்கத்துக்கு தங்கம், வெள்ளிக்கு வெள்ளி, கோதுமைக்கு கோதுமை, பார்லிக்கு பார்லி, அரிசிக்கு அரிசி, ஈத்தம்பழத்துக்கு ஈத்தம்பழம், உப்புக்கு உப்பு. ரசூலுல்லாஹ் காலத்துல நல்ல குவாலிட்டியான ஈத்தம்பழம் என்ன செய்வாங்கன்னா, அதை 1 கிலோ கொடுத்து சாதாரண ஈத்தம்பழம் 2 கிலோ 3 கிலோ சாண்டுவோம். நாங்க ஒரு சாக்கு 2 சாகு கொடுப்பாங்க. அல்லாஹ்வுடைய தூதர் தெளிவாக என்ன செய்தார்கள்? அதனை தடுத்தார்கள். அது ஒரு பகுதி. 2வது, இனம் மாறிவிட்டால், தங்கத்துக்கு வெள்ளி இந்த நிலை வந்தால் அல்லாஹ்வுடைய தூதர் சொன்னது என்ன தெரியுமா? எதம்பியதின், ஒரே மஜ்லிஸ்ல முடியவும் வேண்டும். கடன் வைத்து விட்டு போக முடியாது. ரெண்டு நிபந்தனை ஒரே பொருளாக இருந்தால் பேணப்படும். பொருள் வித்தியாசமாகிவிட்டால் ஒரு நிபந்தனை பேணப்பட வேண்டும். தங்கத்துக்கு தங்கம், வெள்ளிக்கு வெள்ளி என்று வருகிற பொழுது, கோதுமைக்கு கோதுமை, பார்லிக்கு பார்லி, அரிசிக்கு அரிசி, ஈத்தம்பழத்துக்கு ஈத்தம்பழம், உப்புக்கு உப்பு, அளவையில் சமமாக இருக்க வேண்டும். கொடுக்கல் வாங்கல் ஒரே மஜ்லிஸ்ல முடிய வேண்டும். கடன் வைத்துவிட்டு வர முடியாது. இது ரிபன் நசி ஆண்டுவோம். கடன் வச்சிட்டு வந்தா தாமத கொடுப்பனவு. எப்படி? எனக்கிட்ட உடைந்த தங்கம், துண்டு துண்டு சேர்த்த தங்கம், பழைய தங்கம் ஒரு 5 பவுன் இருக்குது. இந்த 5 பவுனை உங்கள்கிட்ட வந்து நான் கொடுத்தா நீங்க 5 பவுன் தான் தர வேண்டும் புதிய தங்கம். இந்த 5 பவுனையும் அதே மஜ்லிஸ்ல கொடுக்க வேண்டும். இப்ப நான் 3 பவுனை தாரேன், 1 அவருக்கு பின்னால அடுத்த 2 பவுனை தாரேன், நாளைக்கு அடுத்த 2 பவுனை தாரேன். அப்படி கடன் வைத்தால் அது வட்டியிலே சேரும். இது ஒரே இனமாக இருந்தால் 2 நிபந்தனை. எனக்கிட்ட ஒரு 100 கிலோ நாட்டரிசி இருக்கு. இந்த 100 கிலோ நாட்டரிசியை கொண்டு வந்து உங்கள்கிட்ட தாரேன், சம்பா அரிசி தாங்கண்டு. நீங்க என்ன பண்றீங்க? 100 கிலோவுக்கு 75 கிலோ சம்பா அரிசி தந்தால் அதுவும் வட்டி. 100 கிலோவுக்கு 100 கிலோ தான் மாற்றப்பட வேண்டும். எனக்கிட்ட நல்ல ஈத்தம்பழம் 20 கிலோ இருக்குது. அதை நான் உங்கள்கிட்ட தந்து உங்கள்கிட்ட உள்ள பழச எடுக்கிறதாக இருந்தால் 10 கிலோண்டா 10 கிலோ இருக்கணும். இது முதல் நிபந்தனை. 2வது, ஒரே மஜ்லிஸ்ல ஒப்பந்தம் முடியணும். கடன் வச்சுட்டு போகலாம். இப்ப நான் 10 கிலோவை தாரேன், நீங்க நாளைக்கு நல்லது 5 கிலோ தாங்கண்டா கூடாது. எனக்கிட்ட நாட்டரிசி 50 கிலோ இருக்குது, 50 கிலோவை தாரேன். என்ன சம்பா அரிசி வந்து இறங்கல்ல, இறங்கினா நாளைக்கு அனுப்பி வைக்கிறேன்டா வட்டி. மிக தெளிவாக இருக்க வேண்டும் இந்த வட்டியில. இந்த வட்டியை பத்தி நாங்க சிந்திச்சு பார்க்கறது இல்லை. சில நேரம் எங்கட கடைக்கு இந்த நோன்பு காலத்துல எங்களுக்கு ஒரு 10 கிலோ ஈச்சம்பழம் கிடைச்சிரும்.
சாதாரண ஈத்தம்பழமா இருக்கும். அந்த 10 கிலோவை கொண்டு போய் கடையில கொடுத்து நீங்க 5 கிலோ தாங்கன்னு கேட்கறது நல்ல ஈத்தம்பழம் வட்டி. 10 கிலோக்கு 10 கிலோ, அதுவும் ஒரே மஜ்லிஸில் முடிய வேண்டும். இப்ப நான் 3 கிலோவை தாரேன், பிறகு 3 கிலோ தாரேன்டா வட்டியில போய் சேர்ந்துடும். எனவே ஒரே இனமாக இருந்தால் சம அளவு இருக்க வேண்டும், ஒரே மஜ்லிஸில் முடிய வேண்டும். இனம் மாறிவிட்டால், தங்கத்துக்கு வெள்ளி என்கிற நிலை வந்தால் அதுல ஒரு நிபந்தனை பேணப்பட வேண்டும். என்ன? அளவு நிர்வையில கூடுதல் குறைவு வரலாம். தங்கத்துக்கு பணம், நல்லா விளங்குங்க, தங்க கொடுக்கல் வாங்கல் செய்யக்கூடியவர்கள் நல்லா விளங்குங்க, இதுல ஒரு நிபந்தனை பேணப்பட வேண்டும். ஒன்றென்னா, ஒரே மஜ்லிஸ்ல ஒப்பந்தம் முடிய வேண்டும். தங்கத்துக்கு வெள்ளிய மாத்திரம், தங்கத்துக்கு பணத்தை மாத்திரம் மாத்திர நேரம் கூடுதல் குறைவு வரலாம், விலை வச்சு விற்கலாம், பிரச்சனை இல்லை. ஆனால் ஒரே மஜ்லிஸ்ல ஒப்பந்தம் முடிய வேண்டும், கடன் வைக்க முடியாது. இதுல எங்கட சமூகத்துக்கு இன்னமுமே தெளிவில்லை. அன்பார்ந்தவர்களே, இஸ்லாமிய உறவுகளே, இந்த கையால தங்கம் கொடுத்தா அதே மஜ்லிஸ்ல அந்த கையால பணம் கொடுக்கப்பட வேண்டும். இன்றைக்கு தங்கத்தை தாரம், ஒரு மாசத்துக்கு போற சல்லி போடுங்கண்டா இது வட்டி. இன்றைக்கு நாம் வெள்ளிய தாரேன், அடுத்த மாசம் தங்கத்தை தாங்கண்டா வட்டி. இதுல மிக கவனமாக இருக்க வேண்டும். அன்பார்ந்தவர்களே, இஸ்லாமிய உறவுகளே, உமர் ரதியல்லாஹுடைய காலத்துல ஒருத்தர் பிசினஸ் செய்து கொண்டிருக்கிறார், ஒப்பந்தம் செய்து கொண்டிருக்கிறார். உமர் ரதியல்லாஹு அதை கேட்டு கொண்டிருக்கிறாங்க. புகாரில 2174 தல்ஹத் இப்னு உபைதில்லா அவங்க சொல்றாங்க, நாங்க எங்களுக்கிட்ட இருந்த தங்க நாணயம் 100, அதனை மாற்றுவதற்காக போனேன். போன இடத்துல தங்க நாணயம், அவர் தங்க நாணயத்தை கையில் எடுத்து இப்படி பிரட்டி கொண்டு சொல்றாரு, இந்த அந்த அந்த கெசியருக்கு பொறுப்பானவர் இன்னும் வரல, அவர் வந்ததுக்கு பின்னால இதுக்குரிய மாற்றீட தாரேன் அப்படின்னு சொல்றார். உமர் ரதியல்லாஹு அன்ஹு அவர் அழைச்சி சொன்னாங்க, இந்த இடத்துல இருந்து நீங்க போகக்கூடாது, அவர் வந்த பிறகு இதற்குரிய மாற்றீடை பெற்றுக்கொண்டுதான் நீங்கள் இங்கிருந்து போக வேண்டும். ஏன்? அஸ்ஸஹபு பிஸ்ஸஹபி ரிபன் இல்லஹாஅன் வஹா சொன்னாங்க. தங்கத்துக்கு தங்கத்தை மாற்றுவதாக இருந்தால் ஒரே மஜ்லிஸ்ல ஒப்பந்தம் முடிய வேண்டும், இல்லை என்றால் அது வட்டி. வல்புர் பில்புர், கோதுமைக்கு கோதுமையை மாற்றுவதாக இருந்தால் இல்லஹாஅன் வஹா, இந்த கையால கொடுக்க கோல அடுத்த கையால மாற்றீடு தரப்பட வேண்டும், இல்லை என்றால் அது வட்டி. வத்தம்ரு பித்தம்ர், ஈத்தம்பழத்தை இந்த கையால கொடுக்க கோல அதற்குரிய மாற்றீடு அதே மஜ்லிஸ்ல கொடுக்கப்பட வேண்டும், இல்லை என்றால் அது வட்டி. எனவே நீங்க இந்த கடைக்குள் இருந்து வெளியே போகக்கூடாது, அவர் வந்து இதற்குரிய மாற்றீடை தந்த பிறகு நீங்கள் எடுத்துக்கொண்டு போக வேண்டும் என்று உமர் ரதியல்லாஹு அவர்கள் நபிகளாருடைய ஹதீஸை காட்டியதை பார்க்கிறோம். இது ஒரே இனமாக இருந்தால் 2 நிபந்தனை. 2வது நிபந்தனை, கடன் வைக்க முடியாது. இனம் மாறிவிட்டால் கடன் வைக்க இயலாது. இதுல தான் தங்க கொடுக்கல் வாங்கல் நடக்கும். இன்றைக்கு சாதாரணமா இதுல நடக்கக்கூடிய மிகப்பெரிய ஒன்று என்னன்னு சொன்னா, வெளிநாடுகள்ல இந்த ஒப்பந்தம் வந்து இருக்குது. வெளிநாட்டில் இருக்கிற நிறைய பேர் செய்யறாங்க. என்னண்டா, தங்கத்துக்கு சல்லி கட்டுற, மாசம் மாசம் கட்டுறது, மாசம் மாசம் கட்டுறது. எப்ப கட்ட ஆரம்பிக்கிறோமோ அந்த நாளுடைய விலைக்கு என்ன செய்வார், முழுக்க கட்டி முடிஞ்ச பிறகு தங்கத்தை தருவார். கூடாது. தங்கத்துக்கு நீங்க சல்லியை கொடுத்தா அதே மஜ்லிஸ்ல தங்கம் கிடைக்கணும். நீங்க தங்கம் உங்கள்கிட்ட வந்து ஆர்டர் பண்ற நேரம் நீங்க ஒரு டிசைனுக்கு செய்றீங்க, அதுக்கு உங்களுக்கு ஏதோ நம்பிக்கைக்கு ஒரு அட்வான்ஸ் தேவைன்னு சொன்னால் அட்வான்ஸை எடுக்கலாம். அது ஒரு பாதுகாப்பான பணமாகத்தான் இருக்க வேண்டும்.
அது தங்கத்தின் பெறுமதியாக இருக்கக்கூடாது. தங்கத்தை எடுக்க வார நேரத்துக்கு இதை நீங்க ரிட்டர்ன் கொடுத்துட்டு அண்டைக்கு தங்கத்துக்குள்ள விலைக்குத்தான் நீங்க என்ன செய்யணும், கொடுக்கணுமே. அல்லாமல் 20 நாள், 1 மாசம், 2 மாசத்துக்கு முன்னால அட்வான்ஸ் கட்டினாருண்டு அந்த அட்வான்ஸ் கட்டின பணத்தையும் தங்கத்துக்குள் சேர்த்து என்ன செய்ய முடியாது. டிசைன் எடுக்கலாம், அதுக்கு உத்தரவாதமா இந்த தங்கத்தை எடுப்பேன்றதுக்கு ஒரு பணம் வாங்கி வைக்கலாம். ஆனா அது தங்கத்தின் விலையாக இருக்கக்கூடாது. அதை நீங்க ரிட்டர்ன் கொடுத்து தங்கத்தை அந்த மஜ்லிஸ்ல இன்றைக்கு உங்களுக்கு நான் தங்கத்தை தாரேன், தங்கத்திர மொத்த பணத்தையும் தாங்கண்டு ஒரே மஜ்லிஸ்ல ஒப்பந்தம் முடிகிற அளவுக்கு தான் தங்க கொடுக்கல் வாங்கல் இருக்க வேண்டும் என்பதையும் நானும் நீங்களும் ஒருபோதும் மறந்து விடக்கூடாது. அதே போன்றுதான் இதுல நடக்கூடிய முக்கியமானது தான் பணப்பரிமாற்றம். பணத்துக்கு பணம் மாத்துறது, டொலருக்கு டொலர், ரியாலுக்கு ரியால், எண்ணுக்கு எண், ருபீஸ் இருக்குது. 5000 ரூபாவை ஒருவர் எடுத்துக்கொண்டு வருகிறார், உங்களோட கடைக்கு மாத்த வாரார். என்ன பண்றோம் நாங்க, நிறைய பேரு 5000 ரூபாவை எடுத்துட்டு சில பொட்டி கடைகளை, சில சின்ன கடையில் 5000 ரூபாய் இருக்காது, 2000 ரூபாவை இப்ப தாரேன், அந்திக்கு 3000 ரூபாவை வாங்கி கல்லுவாங்க. வட்டி வட்டி. ருபீஸுக்கு ருபீஸ்ண்டா 2 நிபந்தனை பேணப்பட வேண்டும். ஒன்று, 5000 ரூபாவுக்கு 5000 ரூபா கொடுக்கப்பட வேண்டும். இரண்டாவது, ஒரே மஜ்லிஸில் மாற்றப்பட வேண்டும். சில பேர் என்ன செய்யறாங்க, 5000 ரூபா மாத்தி தாரண்டா, நான் 4900 ரூபா தான் தருவேண்டா, இந்த 100 குறைச்சு கொடுக்குறீங்க பாருங்க, இது வட்டியில கொண்டு போய் சேர்த்துரும். மிக கவனமாக இருக்க வேண்டும். இது செக்கில் நடக்கும். அது எப்படின்றத நான் உங்களுக்கு சொல்றேன். அன்பாண்டவர்களே, 5000 ரூபாய் 5000 ரூபாவாக மாற்றி கொடுக்கப்பட வேண்டும், முதல் நிபந்தனை. இரண்டாவது, ஒரே மஜ்லிஸில் ஒப்பந்தம் முடிய வேண்டும். இந்த கையால் 5000 ரூபாய் கொடுக்கும் பொழுது மாற்றிய பணம் அடுத்த கையில அதே கடையிலுக்கு இருக்க கூட கொடுக்கணும். இப்ப நான் 3000 ரூபாய் தாரேன், பிறகு 2000 ரூபாய் எடுத்துக்கொள்றேன்ட்டு போனால் இது வட்டி. அப்படி ஒரு நிலைமை வந்தா என்ன செய்யலாம், 5000 ரூபாவை எடுத்து நம்பிக்கைக்கு வச்சுட்டு, அடகுமானமா வச்சுட்டு, உங்களுக்கு இப்ப 2000 ரூபாய் தேவையா, நான் தாரேன். அந்திக்கு வந்த பிறகு 5000 ரூபாவை கொடுத்துட்டு என்ன செய்யணும், அந்த 5000 ரூபாவை எடுத்து உங்களோட 2000 ரூபாய் கடனை வாங்கி கொண்டு 3000 ரூபாவை கொடுக்கணும். இதுதான் முறை. அது இல்லாம நீங்க பணத்தை மாற்றி அதுல இப்ப 2000 கொடுத்துட்டு அன்றைக்கு 3000 பிறகு 3000 என்று கொடுத்தால் இது வட்டியில சேரும். இது ஒரே இனமாக இருந்தால், இது டொலருக்கு டொலர், தீனாருக்கு தீனார். இப்ப சாதாரணமா ஒருத்தர் உங்கள்கிட்ட வாராரு, 100 குவைத் தீனார் எடுத்துக்கொண்டு வாரார், மாத்திரத்துக்கு வாரார். உங்கள்கிட்ட இப்ப கொடுக்கறதுக்கு இல்ல, 1 லட்சம் கொடுக்கணும், இப்ப கொடுக்கறதுக்கு இல்ல, 50,000 இப்ப கொடுக்குறீங்க, நாளைக்கு அடுத்த 50,000 தாரேன்னுண்டா வட்டி கூடுதல் வரலாம். ஏன், குவைத் தீனார் உங்களோட ருபீஸ் இனம் மாறிவிட்டது. எண் எடுத்துக்கிட்டு வாரார், டொலர் எடுத்துக்கிட்டு வாரார், 100 டாலரை மாத்த வாரார். நீ கிட்டத்தட்ட ஒரு 30,000 கொடுக்கணும், கூடுதல் குறைவு வரலாம். நீங்க 100 டாலரை மாத்துற நேரம் இப்ப 15,000 ரூபாவை தாரேன், பிறகு அடுத்த 15,000 ரூபாவை தாரேன்னுண்டா வட்டி. ஒரே மஜ்லிஸ்ல அவர் 100 டாலரை தரும் பொழுது நீங்க அதுக்குரிய பெறுமதியை அதே மஜ்லிஸ்ல கொடுத்து முடிக்கணும். இதுதான் உண்டியல் செய்யறதாக இருந்தால், எக்ஸ்சேஞ்ச் பண்றதாக இருந்தால், நல்லா படிங்க, நல்லா விளங்குங்க. இதை யாரும் வட்டியா பார்க்கறது இல்ல. நிறைய பேர் என்ன செய்யறாங்க, இன்றைக்கு டாலரை அனுப்பி விடுற, ஒரு கிழமைக்கு போற ருபீஸ் எடுக்கிற, இன்றைக்கு ரியால கொடுக்கிற, நாளைக்கு ருபீஸ் எடுக்கிற உண்டியல் சிஸ்டத்துல நிறைய நடக்குது. கூடாது. வெளிநாட்டில் இருந்து இன்றைக்கு போடுறாங்க, நாளைக்கு இலங்கையில் எடுக்கிறாங்க. கூடாது. நீங்க வெளிநாட்டில்
என்னுடைய நண்பருக்கிட்ட கொடுக்கிற நேரம் நான் உங்களோட நண்பருக்கிட்ட இருந்து இப்ப அதே நேரத்தில் கைப்பற்ற முடியும் என்றால் தான் இந்த உண்டியல் பரிமாற்றம் செய்யலாம். இல்லை என்றால் அது வட்டியில கொண்டு போய் சேர்க்கும். அவர் இன்றைக்கு கொடுக்க நான் நாளைக்கு எடுப்பேன்ட்டு சும்மா இருந்தா இது வட்டியில போய் சேர்த்துரும். மிச்சம் கவனமா இருங்க. உண்டியல் செய்யறவங்க இதுல மிச்சம் கவனமா இருக்கணும். அதே போலதான் செக் இருக்குது. செக் இன்றைக்கு ஒரு முறை ஒன்று இருக்குது. என்னண்டா செக்க விற்கிறாங்க. செக்க விற்கிறாங்க. என்ன நடக்குது? என் கையில 1,00,000 செக் இருக்குது. எனக்கு இன்றைக்கு 1,00,000 பணம் தேவை. நான் என்ன பண்றது? 1,00,000 உள்ள ஒரு ஹாஜியார்ட்ட போய் சொல்றது, இந்த செக்கை மாத்திட்டாங்க, எனக்கு இன்றைக்கு சல்லி தேவை. அவர் என்ன பண்றாரு? 1,00,000 செக் 90,000 ரூபாய் தருவேன்றார். ஹராம், ஹராம். ஏன்? செக்கிட பொறுமதி 1,00,000 1,00,000 கொடுக்கப்படணும். அதுல கூடுதல் குறைவு செய்ய முடியாது. ஒரே மஜ்லிஸ். ரெண்டாவது, எனக்கு 50,000 நீக்கிது இப்ப தாரேன், ஒரு அவருக்கு புறவு வந்து அடுத்ததை தாரேன்டா கூடாது. இது ரிபல் ஃபதுல். நல்லா விளங்குங்க. இது ரிபல் ஃபதுல், ரிபன் நசீஆ இரண்டின் அடிப்படையிலும் பார்க்கப்பட வேண்டும். இத யாரும் சிந்திக்கிறது. இன்னைக்கு பஜார்ல சாதாரணமா நடக்குது செக் விற்பனை. செக்கை கொடுத்துட்டு குறைச்செடுக்கிற. இப்படி செய்யறவங்க மிச்சம் கவனமாக இருக்க வேண்டும். அல்லாஹுவை பயந்து கொள்ள வேண்டும். செக்கு எவ்வளவு பொறுமதி? 25,000 ரூபாய் செக்கை கொடுத்தா 25,000 ரூபாய் தரணும். ஒரே மஜ்லிஸ்ல தரணும். இப்ப 10,000 ரூபாய் தாங்க, ஒரு அவருக்கு பிறகு அடுத்த 10,000 ரூபாய் தாரேன்ட்டு போனாலும், போய் வந்து எடுக்கிறேன் என்றாலும், இப்ப செக்க தாரேன் வரக்கொள்ள சல்லி எடுத்துக்கொண்டு போறேன்டாலும் வட்டி தான். விளங்குதா உங்களுக்கு? இதுல மிச்சம் கவனமாக இருக்க வேண்டும். இது ரிபல் ஃபதுல், ரிபன் நசீஆன்ற பகுதியில் வரக்கூடியது. இது மிச்சம் கவனமா இருக்கணும். சாதாரணமா பஜார்கள்ல நடக்கக்கூடிய முறை. அப்ப நாங்க பார்க்க வேண்டிய பகுதி என்ன? இந்த உண்டியல் சிஸ்டம். நல்லா விளங்குங்க. உண்டியல் சிஸ்டம் எக்ஸ்சேஞ்ச் வகையில் வரக்கூடியது. இனம் ஒன்றாக இருந்தால் ருபீஸுக்கு ருபீஸ், டொலருக்கு டொலர், ரியாலுக்கு ரியால், தினாருக்கு தினார், திர்ஹத்துக்கு திர்ஹம், எண்ணுக்கு எண் என்றால் ஒரே இனமாக இருந்தால் 2 நிபந்தனை. ஒன்றென்ன? கொடுக்கிற அளவு சரியாயிக்கணும். 5,000 ரூபாய் 5,000 ரூபாய், 25,000 ரூபாய் செக்கு, 25,000 ரூபாய் பணம். 2 நிபந்தனை. ஒன்று சமமாயிக்கணும். ரெண்டாவது, ஒரே மஜ்லிஸ்ல ஒப்பந்தம் முடியணும். நீங்க இங்கால டொலரை கொடுக்க கொல இங்கால என்ன செய்யணும்? டொலர மாற்றீடு கிடைக்கணும். 2 நிபந்தனை. இனம் மாறிவிட்டால் தங்கத்துக்கு வெள்ளி, டொலருக்கு ருபீஸ், எண்ணுக்கு ரியால் மாறிட்டதுன்னு சொன்னா கூடுதல் குறைவு வரலாம். ஒரே மஜ்லிஸ்ல என்ன செய்யணும்? ஒப்பந்தம் முடியணும். கடன் வச்சிட்டு போக இயலாது. அது வட்டியில கொண்டு போய் சேர்க்கும். இதுல செக்கிட விஷயத்திலையும் உண்டியல் செய்கிற ஆட்கள் இன்றைக்கு நான் தாரேன் நாளைக்கு நீங்க தாங்கன்றதும் கூடாது. உங்களால வெளிநாட்டில் இருந்து கொண்டு மாற்றணும். இந்தியாவில் ஒருத்தருக்கு நீங்க என்ன செய்யணும்? அவசரமா இந்தியன் ருபீஸ் கொடுக்கணும். இலங்கையில நீங்க ஸ்ரீலங்கன் ருபீஸை கைப்பற்றணும்டா அவருடைய நண்பர் அங்க கொடுக்கிற நேரம் உங்களோட நண்பர் இங்க கொடுக்க ஏழும்டா மட்டும் ஒப்பந்தம் பண்ணுங்க. இல்லையா இந்த ஒப்பந்தம் வாணும். அவர் இன்றைக்கு கொடுப்பார், நான் நாளைக்கு தாரேன், வட்டி ஹராம். இது ரசூலுல்லாஹ் குறிப்பிட்டு சொன்ன தங்கத்துக்கு தங்கம், வெள்ளிக்கு வெள்ளி இந்த பகுதியில் வரக்கூடிய சட்டம்ன்றதை நானும் நீங்களும் மறந்து விடாமல் உள்ளத்தில் ஆழமாக நிறுத்தி கொள்ள வேண்டும். இதை தாண்டின வட்டி தான் எங்களுக்கு அறிமுகமான வட்டி. என்ன? கடன் கொடுத்து விட்டு கடனுக்காக அதிகப்படுத்தி எடுக்கிறது. வட்டின்னு பேசினா நாங்க இதைத்தான் பார்க்கிறோம். இது ஒரு வகை. ரசூலுல்லாஹ் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவங்க ஹஜ்ஜத்துல் வதால ரிபல் ஜாஹிலியா,
ஜாஹிலிய காலத்தில் கொடுக்கல் வாங்கலில் இருந்த அனைத்து வட்டியையும் நான் காலுக்கு கீழால் போட்டு மிதிக்கிறேன். அதுல எங்கட அப்பாஸ் ரதியல்லாஹு அவர்கள் கொடுத்த வட்டியை நான் முதல் தடவையாக ஆரம்ப கட்டத்தில் தள்ளுபடி செய்கிறேன் என்று அல்லாஹ்வுடைய தூதர் என்ன செஞ்சாங்க? தள்ளுபடி செஞ்சாங்க. வட்டி ஹராம்ன்றதுக்கு இது என்ன? 1000 ரூபாய் கடனா கொடுத்துட்டு திருப்பி எடுக்க போல 1100 ரூபாய் எடுக்கிற, 1 லட்சம் கொடுத்துட்டு 1,10,10,000 1 லட்சத்தி எவ்வளவோ எடுத்தாலும் நீங்க கொடுக்கிற கணக்கை விட, கடனாக கொடுத்து விட்டு கொடுக்கிற கடனை விட எவ்வளவு நீங்கள் எடுத்தாலும் அது ஹராம், வட்டி. ரசூலுல்லாஹ் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவங்க வட்டியை பற்றி எச்சரிக்கை செய்ததில் மிக கவனமாக இருக்க வேண்டிய பகுதி இது. நீங்க வட்டி கொடுத்தாலும் சரி, வட்டி எடுத்தாலும் சரி, வட்டிக்கு சாட்சி நின்றாலும் சரி, வட்டிக்காக எழுதினாலும் சரி, அனைத்தும் பாவத்தில் சமனானது என்று அல்லாஹ்வுடைய தூதர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னாங்க. லஅன ரசூலுல்லாஹ் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம், அல்லாஹ்வுடைய தூதர் சபித்தார்கள். ஆகிலர் ரிபா, வட்டி சாப்பிடுபவன் என்றால் வட்டி எடுப்பவன், வமூகிலஹு சாப்பிட கொடுப்பவன், வட்டி எடுக்கிறவன், வட்டி கொடுக்கிறவன், வகாதிபஹு அதற்காக எழுதக்கூடியவன், வஷாஹிதைஹி அதற்கு சாட்சி நிற்கக்கூடிய 2 பேர், அனைவரையும் அல்லாஹ்வுடைய தூதர் சபித்தார்கள். ஹும் சவா, சாஃபத்தின் விடயத்தில் அவர்கள் சமமானவர்கள் என்று அல்லாஹ்வுடைய தூதர் எச்சரிக்கை செய்தார்கள். இது ரிபல் ஃபதுலுக்கும் வரும், ரிபன் நசீஆவுக்கும் வரும், எல்லா வட்டிக்கும் வரும். வட்டி கொடுக்கிறவங்க, வட்டி எடுக்கிறவங்க, வட்டிக்கு எழுதுறவங்க, வட்டிக்கு சாட்சி நிற்கிறவங்க. ஒருத்தர் நின்றாலும் 2 பேர் நின்றாலும் எத்தனை பேர் நின்றாலும் பாவத்தில் அவர்கள் சமமானவர்கள், அல்லாஹ்வுடைய தூதரின் சாபத்துக்குரியவர்கள். தண்டனை எப்படி? ரசூலுல்லாஹ் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவங்க சுபஹ் தொழுது சஹாபாக்கள்கிட்ட கேட்பாங்க, உங்களை யாராவது கனவு கண்டீங்களான்னு கேட்பாங்க. கண்ட கனவுக்கு ரசூலுல்லாஹ் விளக்கம் சொல்லுவாங்க. ஒரு நாள் கேட்டாங்க, யாருமே கனவு கண்டதா சொல்லல. அல்லாஹ்வுடைய தூதர் கண்ட பெரியதொரு கனவை சொன்னாங்க. என்னை 2 பேர் ஒரு பகுதியிலே அழைத்து சென்றார்கள், ஒரு சில தண்டனைகள் காட்டப்பட்டது. அதுல அல்லாஹ்வுடைய தூதர் ஒரு நதிக்கு பக்கத்தால் அழைத்து கொண்டு செல்லப்படுறாங்க. அந்த நதி நடுவுல அந்த நதி இரத்தத்திலான நதி. ஒருவர் நீந்தி கொண்டிருக்கிறார். அதனுடைய கரையோரத்திலே ஒருவர் தன்னுடைய கையில் சில பொடிக்கற்களை வைத்துக் கொண்டிருக்கிறார். அந்த இரத்தத்தில் நீஞ்சி கொண்டிருக்கக்கூடிய அவர் நீந்தி நீந்தி கரைக்கு வருவார். கரை கிட்ட வரும் பொழுது கரையில் இருக்கிறவர் கையில் உள்ள கல்லால் என்ன செய்வார்? அடிப்பாரு. அது கணக்க போய் வாயில விழும். எங்கிருந்து நீந்தி வந்தாரோ அதே இடத்துக்கு போயிடுவார். இப்படியே இவர் கொடுமைப்படுத்தப்படுவார். அல்லாஹ்வுடைய தூதர் கேட்டாங்க, இப்படி கேவலமாக கொடுமைப்படுத்தப்படுபவர் யார் என்று கேட்ட நேரம் மலக்குமார்கள் சொன்னாங்க, வல்லதி ரஐதஹு ஃபின் நஹர் ஆகிலுர் ரிபா, அந்த இரத்த ஆறில் தண்டிக்கப்படுகிற காட்சி காட்டப்பட்டவர் அவர்தான் உலகத்தில் வட்டி கொடுக்கலில் வாங்கலில் ஈடுபட்டவர் என்று மலக்குமார்கள் ரசூலுல்லாவுக்கு சொல்லிக் கொடுத்தாங்க. இந்த கேவலமான தண்டனை வட்டியில ஈடுபடுறவங்களுக்கு இருக்குது. இது சாதாரணமா ரிபல் ஃபதுல் நான் ஏற்கனவே விளங்கப்படுத்தினதும் சரி, அதுல ரிபல் ஃபதுல் வந்தாலும் சரி, ரிபன் நசீஆ வந்தாலும் சரி, 2ம் தான். ஒரே இனமாக இருந்து நீங்கள் கூட்டி குறைத்து எடுத்தால் அதுவும் வட்டி, கடன் வச்சிட்டு போனா அதுவும் வட்டி. இந்த 2 வகை வட்டிக்கும் இந்த தண்டனை இருக்குது. எங்களோட நடைமுறையில் நாங்க விளங்கி வச்சிருக்கிறோமே இன்னொரு வட்டி, கொடுத்த கடனுக்கு ஏதோ ஒரு அடிப்படையில் மேலதிகம் எடுப்பது. அது பணமாக எடுத்தாலும் சரி, பயனாக எடுத்தாலும் சரி, வட்டியில போய் சேரும். கடன் என்று வந்தா பணமாக லாபம் எடுக்கவும் கூடாது, பயனாக எடுக்கவும் கூடாது. பயன் என்றா என்னன்னு நான் சொல்றேன். இன்றைக்கு சமூகத்தில் உள்ள நடைமுறை,
இந்த வட்டியில் எப்படி எல்லாம் இருக்குது. இன்னைக்கு சாதாரணமாக நாங்கள் பார்த்தா எங்களோட மொபைல் ஃபோனுக்கு நாங்கள் ரீலோட் போடுறோம். ரீலோடு போட்டு அது அப்படி பணம் குறைந்து குறைந்து வரும் பொழுதும் ஒரு 100 ரூபா போட்டு வைங்க, 95 ரூபா முடியும் பொழுதும் அங்கிருந்து ஒரு மெசேஜ் வரும், உங்களோட அக்கௌண்ட் பேலன்ஸ் முடிய போகுது, உங்களுக்கு விரும்பினா கடன் எடுக்கலாம். இன்றைக்கு லேசி தானே, எல்லா அந்த மொபைல் இதுலையும் கார்டுகளுக்கு எங்கட கையிலேயே என்ன எப்புகள் இருக்குது, திறந்தாச்சு கடனுக்கு எடுத்தாச்சு. நீங்கள் 100 ரூபா கடனுக்கு எடுத்துட்டு சல்லியை ரீலோடு போடும் பொழுது உங்களுக்கு 98 ரூபா தான் வந்து நிற்கும். இந்த 2 ரூபாய் ஏற்கனவே ஆனால் உங்களுக்கு 100 ரூபா கடனாக தந்து உதவி பண்ணினத்துக்கு 2 ரூபாவை வெட்டிடுவாங்க. இது வட்டி. இதை நாங்கள் யாரும் பாரதூரமாக பார்க்குறதே இல்லை. டிவியில் என்ன செஞ்சு கொண்டிருக்கிறோம், ஏதோ ஒரு பலாயை பார்த்து கொண்டிருக்கிறோம், சரி நல்லதை பேசுவோமே ஒரு பயான கேட்டுக்கொண்டிருக்கிறோம். திடீர்னு என்ன செஞ்சிட்டுது, சேனல் பிளாக் ஆகிட்டேன்னா அவங்களோட அக்கௌண்ட் பேலன்ஸ் முடிஞ்சுது. உடனே மெசேஜ் வரும் ஃபோனுக்கு, நீங்கள் இப்போ உடனே இவ்வளோ கட்டினீங்கன்னா உடனே டிவி என்ன செஞ்சும், சேனல் வேலை செய்யும். எங்களுக்கு எலும்பி போகலாது தானே, உடனே கடனுக்கு கட்டியாச்சு. நீங்கள் கட்டின சல்லிய புறவு போடக்கொள்ள நீங்கள் 100 ரூபா போட்டால் 98 ரூபா தான் உங்களுக்கு வரும், 200 ரூபா போட்டால் 198 ரூபா தான் வரும். ஏன், நீங்கள் எடுத்த கடனுக்கு 2 ரூபாவோ 5 ரூபாவோ வெட்டிடுவாங்க. இது கடன் எடுத்ததுக்காக அவங்க எடுக்கிற லாபம், இது வட்டி. இது சாதாரணமாக எங்களோட நடைமுறையில் இருக்கிறது. அதே போலதான் அரசாங்கத்துக்கு கொடுக்கிற கொடுப்பனவுகள் இருக்கு. இது உண்மையில எங்களோட சக்தியை தாண்டினோண்டோ, கரண்ட் பில்லாக இருக்கலாம், தண்ணி பில்லாக இருக்கலாம். இப்போ சாதாரணமாகவே எங்களோட ஃபோனுக்கு மெசேஜாகவே வருது, இந்த டேட்டுள்ளுக்கு இந்த மாசத்துள்ளுக்கு கட்டிடுங்க, இல்லைண்டா இத்தனை வீதம் வட்டி சேரும். நல்லா தெரியுது. இது நாங்கள் போட்ட ஒப்பந்தம் அல்ல, நாங்கள் எழுதவும் இல்லை, நாங்கள் அங்கீகரிக்கவும் இல்லை. இது அரசாங்கமாக தாரது, செய்ய வழி இல்லை. இதில் நாங்கள் கவனமாக இருக்கணும். குறிப்பிட்ட நேரத்துள்ளுக்கு கட்டி முடிச்சிடணும். நீங்கள் 1 மாதம் தெரிந்து கொண்டு மறந்தா தௌபா செஞ்சிருங்க, மறதிக்கல்லாட்ட மன்னிப்பு இருக்குது. தெரிஞ்சு கொண்டு நீங்கள் கட்டாமல் இருந்தால் 1 மாதத்துக்கு போகிற வார பேலன்ஸில் வட்டி இத்தனை வீதம்னு சேர்ந்து வரும். மிச்சம் கவனமாக இருங்க. இதில் நாங்கள் கவனக்குறைவாக இருக்கிறோம். மாதத்துக்கு மாதம் பில்லை கட்டிடுங்க. 14 நாளை உள்ளுக்கு கட்டினா உங்களுக்கு டிஸ்கவுண்ட் தாராங்க, பிரச்சனையே இல்லை. மாதம் தாண்ட விடாதீங்க. மாதம் தாண்டினா வட்டி சேரும், அது பெரும் பாவம். இது நாங்கள் மிச்சம் கவனக்குறைவாக இருக்கக்கூடிய ஒரு பகுதி. அதே போல தான் இன்றைக்கு லீசிங் வகைகள் இருக்குது. என்ன பண்ணுறோம், எங்களுக்கிட்ட 30 லட்சம் தான் கையில் ஈக்குது. எங்களுக்கு தேவை 1 கோடிக்கு வாகனம் வாங்கணும், 50 லட்சத்துக்கு வாகனம் வாங்கணும். இப்போ என்ன பண்ணுறது, வட்டியோடு சம்பந்தப்பட்ட ஒரு நிறுவனத்தில் போய் நாங்கள் ஒப்பந்தம் பண்ணுறது, இத்தனை மாசத்துல நான் கட்டி முடிப்பேன். அவங்க என்ன பண்ணுறாங்க, நீங்கள் கடன் எடுக்கிறீங்களா, உங்களுக்கு 100க்கு இவ்வளவு சேரும். 30 லட்சத்திர வாகனம், 50 லட்சத்திர வாகனம் கட்டி முடியும் பொழுது 55 லட்சமாகவோ 35 லட்சமாகவோ நீங்க கடன் கேட்கிறீங்கன்றதுக்காக என்ன செய்யும், உங்களோட இதுல 1 லட்சமோ 2 லட்சமோ 3 லட்சமோ சேருது. இதை தவணையின் அடிப்படையில் கட்டுறதுக்கு தருவாங்க. இது வாகனம் மட்டுமல்ல, இன்னைக்கு ஃபோன்ல இருந்து, கம்ப்யூட்டர்ல இருந்து, வீட்டுக்கு வாங்குற ரைஸ் குக்கர்ல இருந்து வருது. வீட்டுக்கு தேடி வராங்க, உங்களுக்கு நான் கடனுக்கு தாரம் எடுத்துக்கோங்க, ஃப்ரிட்ஜ் வேணுமா, ரைஸ் குக்கர் வேணுமா, எல்லாம். எங்கட பெண்களும் மாஷா அல்லாஹ் பரக்கத்து தானே எடுத்து போடுறது. ஒவ்வொரு நாளும் வீட்டுக்கு ஒவ்வொரு கிழமை வராங்க பணம் சேர்க்கறதுக்கு. 4000 ரூபாய் ரைஸ் குக்கரு கடனுக்கு வாங்கி கட்டி முடியக்கூட 5000 ரூபாய் முடியுதுன்னு சொன்னா, அன்பார்ந்தவர்களே, கடன் எடுத்ததற்காக 1% கூடினாலும் அது வட்டி, அது பெரும் பாவம். என்ன செய்யும், மறுமையில நிரந்தர நரகம் என்று எச்சரிக்கப்பட்ட பகுதி இருக்குது. அல்லாஹ் அவன் நாடி மன்னிக்கல்லண்டா, எங்கள் தொல்ல ஈமானுக்காக மன்னிக்கல்லண்டா, நிரந்தர நரகத்தை கூட அல்லாஹ் தண்டிக்கலாம். வட்டிக்கு நிரந்தர தண்டனை எச்சரிக்கையாக இருக்குதுன்றத நானும் நீங்களும் மறந்து விடக்கூடாது. அதே போன்றுதான் ஒருத்தர் லீசிங் ஒரு வாகனத்தை எடுத்தீங்க,
ஒருத்தர் லீசிங் ஒரு ஃப்ரிட்ஜை வாங்கினார், ஒருத்தர் ஒரு லேப்டாப்பை வாங்கினார், ஒருத்தர் ஒரு ஐபோனை வாங்கினார். அவர் ஒப்பந்தம் பண்ணிக்காரு, என்ன 3 மாசத்துல கட்டி முடிப்பேன், அதுக்கு 5000 ரூபாவோ 1 லட்சமோ எவ்வளவோ கூடை. அவரால் கட்டேலா, எனக்கிட்ட வரார், நீங்க இதை வாங்கிக்கோங்களே. நாங்கள் என்ன பண்றோம், வாகனத்தையும் வாங்குறோம், அவரோட லீசிங்கோட சேர்த்து வாங்குறோம், ஃப்ரிட்ஜையும் வாங்குறோம், அவர கடன் தொகையோட சேர்த்து வாங்குறோம். நாங்க கட்டி முடிக்கிறோம் ஒப்பந்தம் பண்ணினா, நாங்க வட்டி கொடுத்தவரு, நாங்க வட்டி எடுத்தவரு, இதுக்கு சாட்சி நின்றவரு, எழுதுறவரு எல்லாரும் வட்டிக்கு சப்போர்ட் பண்ணின குற்றத்துல பாவத்தில் சமமானவர்கள் என்றதை நானும் நீங்களும் ஒருபோதும் மறந்துவிடக் கூடாது. எனவே நாங்க வட்டி நேரடியா எடுக்கவும் படாது, இன்னொருத்தர் வட்டிக்கு எடுத்த உண்ட வாங்கி நாங்க வட்டி கட்ட ரெடியாகவும் கூடாது. அது இன்றைக்கு சாதாரணமா எங்கட சமூகத்துல நடக்கக்கூடிய ஒரு பாவமா இருக்குது. இதுல மிச்சம் கவனமா இருக்கணும். அடுத்தது கிரெடிட் கார்டு. கையில பணத்தை எடுத்து கொண்டு போய் பொருள் வாங்க இயலாத அளவுக்கு நிலைமை. ஆனா வரக்குள்ள 5 கிலோ 10 கிலோ 30 கிலோ தூக்கிக்கிட்டு வாரம், பாரம் இல்லாத பணத்தை தூக்க சோம்பர, அதுக்கு காடை தூக்கிக்கிட்டு போறது. இறையச்சம் அல்லாஹ்ட பயம் உள்ளவனுக்கு பணத்தை தூக்கி கொண்டு போறது பெரிய வேலை அல்ல. அன்பார்ந்தவர்களே, கிரெடிட் கார்டு நிபந்தனை என்ன தெரியுமா? கடன் அட்டை நீங்கள் குறிப்பிட்ட நேரத்தில் கடனை செலுத்த என்றால் 100க்கு இத்தனை வீதம் வட்டி கட்டுவென்ற ஒப்பந்தத்துக்கு சைன் வச்சிட்டீங்க. அல்லாஹ்ட தூதர் சொன்னா காத்திபஹு, வட்டிக்காக எழுதுறவரு சாட்சி நிற்கிறவரு குல்லும் சவா, எல்லாரும் வட்டி பாவத்தில் சமமானவர்கள், அல்லாஹ்வுடைய தூதரின் சாபத்துக்குரியவர்கள். மிச்சம் கவனமா இருங்க. எனவே கிரெடிட் கார்டு பாவிக்க ஏழுமா ஏழாதா? ரெண்டாவது எடுக்கிறதே என்ன, நாங்க வட்டியை அங்கீகரித்துத்தான் எடுக்கிறோம், வட்டி கட்டுவோம். என்னால குறிப்பிட்ட நேரத்துக்கு கட்ட முடியாது என்றால் நான் வட்டி கட்டுவேன்ற ஒப்பந்தத்தோடு எடுக்கிறதுனால அந்த காடை ஒப்பந்தம் பண்றதே என்னதான் வட்டி குற்றத்தில் எங்களை கொண்டு போய் சேர்க்கும். இதுல ஒரு ஃபத்துவா, எப்படி ஆஜியாருக்கிட்ட வட்டி கார்டு இருக்குது, ஏன்னா கடன் அட்டை கிரெடிட் கார்டு இருக்குது, நான் எடுக்கல, அவர காடை பாவிச்சு சாமன் எடுக்கலாமா? வலா தஆவனு அலல் இஸ்மி வல் உதுவான், பாவத்துக்கும் அநியாயத்துக்கும் நீங்கள் துணை போக வேண்டாம். அன்பார்ந்தவர்களே, அவர் எடுத்தாரு, அவர காடுக்கு அவர் ஒப்பந்தம் பண்ணியிருக்கிறாரு, நான் கடனுக்கு சாமன் வாங்கினா அவர் செஞ்ச பாவத்துக்கு நான் துணை போகிறேன். கூடாது. நீங்க கிரெடிட் கார்டு எடுக்கவும் கூடாது. இன்னொத்தர கார்டை பயன்படுத்தி நீங்க எடுத்தால் அவர் எடுத்த வட்டியை நீங்கள் அங்கீகரித்து விட்டீர்கள் என்ற குற்றத்துக்கு ஆளாக வேண்டி வரும் என்கிற பாடத்தை நானும் நீங்களும் ஒருபோதும் மறந்துவிடக்கூடாது. அன்பார்ந்தவர்களே, அதே போன்றுதான் இன்றைக்கு கொக்கோ பேமெண்ட் ஒன்று வந்திருக்குது. அது என்ன, நீங்க போய் ஒரு கடையில் சாமான் வாங்கிறது, பொருட்கள் வாங்கிறது, உங்களால வந்த தொகையை செலுத்த முடியல, நீங்க என்ன பண்றதுன்னு சொன்னா உங்களோட சம்பந்தப்பட்ட பேங்குக்கு நீங்க ஒரு உத்தரவாதம் கொடுக்கிறது. பேங்க் என்ன செய்யும்டா, உங்களோட பணத்தை உடனே நீங்க பொருள் வாங்கின ஹார்ட்வேருக்கோ உடுப்பு கடைக்கோ எதுக்கோ செலுத்தும். செலுத்திட்டு 30,000 ரூபா உங்களோட பில்லுண்டு வைங்க, 35,000 ரூபா உங்கள்ட்ட எடுப்பான். இது சாதாரணமாக நடக்குது, நிறைய பேர் செய்ய ஆரம்பிச்சிருக்கிறாங்க. நஊது பில்லா. அன்பார்ந்தவர்களே, இதுல மிச்சம் கவனமாக இருக்கணும். இதுவும் எங்களை வட்டியிலே கொண்டு போய் சேர்க்கக்கூடிய நவீன நடைமுறை. எப்படி, நீங்க ஒரு ஹார்ட்வேருக்கோ ஒரு கம்பெனிக்கோ எதுக்கோ போய் சாமானை வாங்குறீங்க, வாங்கிட்டு உங்களால கையில கொடுக்கிறதுக்கு பணம் இல்லாத பொழுது நீங்கள் சார்ந்திருக்கிற பேங்குக்கு சொன்னா அவங்க என்ன செய்வாங்க, உங்களோட பணத்தை நீங்க பொருள் வாங்கின அந்த இடத்துக்கு கட்டுவாங்க. கட்டிட்டு 30,000க்கு கட்டினீங்களா, அந்த 30,000க்கு அவங்க 5,000 வச்சு என்ன செய்வாங்க, 35,000 உங்களுக்கு என்ன செய்வாங்க, பில் தருவாங்க. இதுவும் வட்டியில கொண்டு போய் சேர்க்கக்கூடிய பாவம்ன்றதை நானும் நீங்களும் மறந்துவிடக்கூடாது. இப்படி நவீனமயப்படுத்தப்பட்ட சிந்திக்காத வட்டி வகைகள் எங்களால் சூழ்ந்திருக்கிறது. இதுல மிச்சம் கவனமா இருக்கணும்.
அடுத்தது வட்டி சம்பந்தப்படக்கூடிய ஒன்றுதான் அடகு சேவை. அடகு சேவை என்ன செய்யறது? எங்களுக்கு பணம் தேவை, எங்கள்கிட்ட உள்ள நகையை கொண்டு போய் பேங்க்ல அடகு வைக்கிற, எங்கள்கிட்ட உள்ள வீட்டு ஒப்பினையை கொண்டு போய் பேங்க்லயோ ஒரு ஹாஜியாருக்கிட்டையோ ஒரு யாருக்கிட்டையோ கொடுக்கிற, எங்களோட வாகனத்துல புக்கை கொண்டு போய் கொடுக்கிற, கொடுத்துட்டு எங்களுக்கு தேவையான பணத்தை எடுக்கிற. அன்பார்ந்தவர்களே, இதுல மிச்சம் கவனமா இருக்கணும். நீங்க நகையை கொடுத்தாலும் சரி, நீங்க கொடுத்த நகையை கொடுத்துட்டு நகைக்குள்ள பணம் கிடைக்குது, இதை ஒரு வருஷத்துல கட்டுங்கண்டு சரியா கட்டி முடிச்சா நகை கிடைக்கும்டா பிரச்சனையே இல்லை, ஹலால். எப்படி? உங்களோட வீட்டு ஒப்பினையை வைக்கிறீங்க, 3 லட்சம் எடுக்கிறீங்க, 3 மாசத்துல கட்டுங்கண்டா 3 லட்சத்தை கட்டினா வீட்டு ஒப்பினை கிடைக்குதுன்னா ஹலால், பிரச்சனையே இல்லை. 10 பவுன் நகையை வச்சுட்டு ஒரு 30 லட்சம் பணத்தை வாங்கி எடுக்கிறீங்க, பிரச்சனையே இல்லை. 30 லட்சத்தை கட்டி முடிய என்ன செய்யும்? ஆனா என்ன நடக்கும்னு சொன்னா, நீங்க கொடுக்கிற நகைக்கு அந்த விலை கிடைக்காது. விளங்குதா உங்களுக்கு? உங்களோட வீட்டொப்பினைக்கு வீட்டோட விலை கிடைக்காது, வாகன புக்குக்கு வாகனத்தின விலை கிடைக்காது. அதை விட ஒரு 10% 20% குறைச்சி தருவாங்க. 3 மாசத்துலயோ 6 மாசத்துலயோ 1 வருஷத்துலயோ கட்டி முடியுங்கன்னு வாங்க. உங்களால கட்டி முடியலன்னு சொன்னா என்ன தெரியுமா செய்வாங்க? உங்களோட வாகனம் தாண்டு போயிட்டுது, உங்களோட வீடு தாண்டு போயிட்டுது, உங்களோட தங்கம் தாண்டு போயிட்டுதுன்னு சொல்லி அவ்வளவே என்ன செஞ்சுக்கொள்வாங்க? வட்டி எடுத்தவங்க எடுத்துக்கொள்வாங்க. இது என்ன நடக்குது? நீங்க எடுத்த கடன் 10,000, நீங்க கடனை திருப்பி, தங்கத்தை திருப்பி எடுக்கிறதுக்கு, வீட்டு ஒப்பினையை திருப்பி எடுக்கிறதுக்கு, வாகனத்துல புக்கை திருப்பி எடுக்கிறதுக்கு நீங்க கட்டி முடிக்கிறது 11,000. நீங்க எடுத்தது 1 லட்சம், நீங்க கட்டி முடிக்கிறது 1,10,000. நீங்க எடுத்தது 1 கோடி, நீங்க கட்டி முடிக்கிறது 1,10,00,000. வட்டி. இது அடகு சேவையில் நடக்கக்கூடிய வட்டி. இஸ்லாத்தில் அடகு கூடுமா கூடாதா? தாராளமா கூடும். அல் குர்ஆன் தெளிவா சொல்லுது. நீங்க பயணத்துல இருக்கிறீங்க, உங்களுக்கு கடன் தேவைப்படுது, எழுதுறதுக்கு சாட்சியாளர்கள் இல்லைண்டா உங்கள்கிட்ட உள்ள பெருமதியான ஒன்றை கொடுத்துட்டு கடனை வாங்குங்க. இது அடகு. அல் குர்ஆன் தெளிவா சொல்லுது. ஆனா நீங்க கடன் 10 லட்சம் 10,000 1000 எடுத்தது அப்படியே கொடுக்கும் பொழுது நீங்க அடகு வச்சது அப்படியே ரிட்டர்ன் தந்தா இது கூடும். நீங்க எடுத்தது 1000 1100 ரூபா கொடுத்தா தான் அவன் பொருளை தருவான். நீங்க எடுத்தது 1 லட்சம் 1,10,000 கொடுத்தால் தான் உங்களோட தங்கத்தை திருப்பி தருவான்டா இந்த அடகு வட்டி. 2வது, உங்களால பணத்தை செலுத்த முடியாதுண்டா 2ல் 1 செய்யலாம். ஒன்றுன்னா உங்களோட தங்கத்தை வித்து ஏண்ட கடனை எடுத்துக்கொண்டு மிச்சமுள்ள பகுதியை உங்கள்கிட்ட தந்தா இந்த அடகு சேவை கூடும். இது ஹலால். ஆனா என்ன நடக்குது? நீங்க தங்கத்திர பெறுமதி 5 லட்சம், உங்களுக்கு 4 லட்சம் தந்திருப்பாங்க, கட்டி முடியலையா, ஒவ்வொரு மாசமும் வட்டி புழுந்து 5 லட்சம் முடிஞ்ச பிறகு உங்களோட தங்கம் தாண்டு போயிட்டுதுன்னு என்ன செய்வாங்க? அறுதி ஆவிட்டுதுன்னு அவ்வளவையும் என்ன வட்டி எடுத்தவங்க எடுத்துக்கொள்வாங்கண்டா. நீங்க எடுத்த 4 லட்சத்துக்கு பிளஸ் 1 லட்சம் உங்களோட தங்கத்திர பொறுமதி சேர்ந்து வட்டி கொடுத்துருக்கிறீங்க. உங்களால் திருப்பி எடுக்க முடியல, அறுதி ஆவிட்டுதுண்டு வட்டிக்கு கொடுக்குறவங்க எடுத்துக்கொள்றாங்கண்டா இந்த ஒப்பந்தம் செய்யக்கூடாது, ஹராம். வாகனத்தில் புக்கை கொடுக்குறீங்க, வாகனம் 30 லட்சம் பெறுமதி, உங்களுக்கு 25 லட்சத்துக்கு தந்திருப்பாங்க, 1 வருஷத்துல கட்டி முடியுங்கண்டிப்பாங்க, உங்களால கட்ட முடியாமல் போய்விட்டது. என்ன செய்வாங்க? அந்த வட்டி வீதம் விழுந்து 30 லட்சமும் பூர்த்தி ஆவினா உங்களது தாண்டு போயிட்டுது, அறுதி ஆவிட்டுதுன்னு வாகனத்தை தன்னகப்படுத்தி கொள்வாங்கண்டா கூடாது. இதுல பணம் அதிகரிப்பு நடந்தாலும் கூடாது, பயன்பாடு நிபந்தனையிடப்பட்டால் அதுவும் கூடாது. உதாரணத்துக்கு சொல்றேன், ஏண்ட வீட்டு ஒப்பினைய உங்கள்கிட்ட தந்துட்டு பணமாக எடுத்து அதே அளவு பணம் மாற்றப்படுமாக இருந்தால் இது கூடும், கூடினா வட்டி. இப்ப நான் என்ன பண்றேன்னு நல்லா விளங்கிக்கோங்க. உங்களுக்கு 10 லட்சம் தாரேன், நீங்க வீட்டு ஒப்பினைய தாரீங்க, நான் சொல்றேன் உங்களோட வீட்டை நான் பயன்படுத்துவேன் அப்படின்னு சொன்னா, உங்களோட வீட்டை 1 மாசத்துக்கு பயன்படுத்தினா எவ்வளவு கூலி விழும்?
10,000 ரூபா 5,000 ரூபா விழுந்து வைங்க. ஒரு மாசத்துக்கோ 2 மாசத்துக்கோ நீங்க எடுத்த கடனை திருப்பி தரும் வரைக்கும் நான் உங்களோட வீட்டை பயன்படுத்துவேன்டா. குல்லு கர்தின் ஜர்ர மன்ஃபஅதன் ஃபஹுவ ரிபன். பயன்பாட்டை தரக்கூடிய அனைத்து அடகு சேவைகளும் வட்டியிலே சேரும். உங்களோட வீட்டுக்கு மாசம் 10,000 கூலிண்டா, உங்கள்கிட்ட எடுத்த கடனுக்கு நான் தராம வீட்டை பயன்படுத்தினேனே 10,000 லாபம் எடுத்திருக்கிறேன். உங்களோட வாகனத்துல புக்கை எடுத்துட்டு உங்களுக்கு 30 லட்சம் தந்தேன். இதே 30 லட்சத்தை நீங்க ரிட்டர்ன் பண்ணின போறோம், நான் புக்கை தந்தா இது ஹலாலான அடகு சேவை. 31 லட்சம் தரணும்னாலும் வட்டி. இது அல்லாம நான் சொல்றேன், உங்களோட புக்கை தாங்க, நான் 30 தாரேன், நீங்க 30 ரிட்டர்ன் தந்தா போதும். ஆனா தேவை வரும் பொழுது உங்களோட வேனை நான் என்ன செய்வேன், பயன்படுத்த வேண்டாம். ஒரு நாளைக்கு வேனை கொண்டு கூலி எவ்வளவு போகும்? 5,000 ரூபா 7,000 ரூபா போகுதா? அதை கொடுத்துட்டு வேனை பயன்படுத்தினா கூடும். அதை கொடுக்காம நீங்க கொடுத்த கடனுக்காக உங்களோட வேனை பயன்படுத்த வேண்டிய ரூல்ஸ் போட்டால் பயன்பாடு வட்டி. மிச்சம் கவனமா இருக்கணும். இதுல தான் இந்த பத்தக்கு கொடுக்கிற ஒரு சிஸ்டம் உண்டு. சில இடங்கள்ல நடக்குது. என்ன நடக்குது? கீ மணி எடுப்பாங்க. கீ மணி 10 லட்சம் தாங்க, 20 லட்சம் தாங்கன்னு சொல்லி போட்டு வீட்டை பயன்படுத்திக்கோங்கன்னு கொடுத்துருவாங்க. 20,000 போற கூலி இடத்துல 10,000 தந்தா போதும்ன்றுவாங்க. இது எதுக்கு தெரியுமா? எனக்கு 10 லட்சம் தேவை, 10 லட்சத்தை கீமணின்ற போர்வையில் எடுத்துட்டு என்ன பண்றது? அந்த வீட்டுட கூலி 20 தாங்கண்டா நீங்க 10 லட்சம் தர மாட்டீங்க. அதுக்காக நான் என்ன பண்றது? 10 லட்சத்தை எடுத்துட்டு வீட்டு கூலியில 10,000 தந்தா போதும். அடுத்த 10,000 எதுக்கு? அடுத்த 10,000 நீங்க தந்த 10 லட்சத்துக்கு லாபம். இது பயன்பாட்டு வட்டி. எனவே பணமாக பெற்றாலும் வட்டி, பயன்பாடாக பெற்றாலும் வட்டின்றத நானும் நீங்களும் மறந்து விடக்கூடாது. அதே நேரம் வீடு நான் அதுக்குள்ள கூலியை தந்தா பிரச்சனை இல்லை. வாகனம் அதுக்கு உள்ள கூலி, நான் வாகனத்தை எடுத்துக்கொண்டு போறேன், ஒரு நாளைக்கு 5,000 ரூபாண்டா 5,000 ரூபாவை கொடுத்து ஓட்டுறேன், பிரச்சனையே இல்லை. விளங்க, கொடுத்த கடனுக்காக வாகனத்தை பயன்படுத்துவேன், நாள் கூலி தரமாட்டேன்டா, இது பயன்பாடு வட்டியில வரக்கூடியது. நான் இந்த போனை உங்கள்கிட்ட கொண்டு தந்துட்டு நான் என்ன செய்கிறேன், ஒரு லட்சம் தாங்க, ஒரு கிழமையில திருப்பி தாரேன்டா, இந்த போனை அடகுமானமா வச்சு கொண்டு தரலாம். நான் எடுத்த பணத்தை தந்தப்புறம் உங்களுக்கு போனை தரலாம். இல்லைண்டா என்ன செய்யணும், நீங்க போனை வித்து உங்களோட பணத்தை எடுத்துக்கொண்டு ஏண்டதை தந்தா இந்த அடகு கூடும். இப்போ நீங்க என்ன தெரியுமா செய்றீங்க, நான் உங்களுக்கு போனுக்கு 1 லட்சம் தாரேன், ஒரு கிழமைக்கு இந்த போனை யூஸ் பண்ணுவேன்டா, யூசேஜ் ஒன்று இருக்குது, அதை நீங்க வட்டியா எடுக்கிறீங்க, பயன்பாடு வட்டி. இதிலெல்லாம் மிச்சம் கவனமாக இருக்கணும். சமூகத்தில் இது போன்ற விடயங்கள் தாராளமாக நடக்குது. எனவே வட்டி என்பது பெரும் பாவம். வட்டி என்பது பெரும் பாவம். அல்லாஹ் அல் குர்ஆனிலே எப்படி சொல்கிறான்? வட்டி எடுத்தவங்க அதில் இருந்து தவிர்ந்து கொள்ளவில்லை என்றால் அவர்களுக்கு நிரந்தர நரகம். வஅஹல்லல்லாஹுல் பைஅ வஹர்ரமர் ரிபா. கொடுக்கல் வாங்கல் பிஸ்னஸை ஹலாலாக்கிய அல்லாஹ் வட்டியை ஹராமாக்கினான். ஃபமன் ஜாஅஹு மௌஇதத்தும் மிர் ரப்பிஹி ஃபன்தஹா ஃபலஹு மா ஸலஃப் வ அம்ருஹு இலல்லாஹ். வட்டி ஹராம் என்ற உபதேசம் கிடைத்த பிறகு அவர் வட்டியிலிருந்து தவிர்ந்து கொள்வதாக இருந்தால் அவர் முன்னால செஞ்சதை அல்லாஹ் கணக்கெடுக்க மாட்டான். ஆனா முதல்ல எடுத்துக்கொண்டு வட்டிக்குள்ள பகுதியை ரிட்டர்ன் கொடுத்துடணும். வமன் ஆத, வட்டி ஹராம் என்று தெரிந்த பிறகு வட்டி கொடுக்கல் வாங்கலில் ஈடுபட்டால் ஃபஉலாஇக அஸ்ஹாபுன்னார், அவர்கள் நரகத்துக்குரியவர்கள். ஹும் ஃபீஹா ஹாலிதூன், அவர்கள் அந்த நரகத்தில் நிரந்தரமாக இருப்பார்கள். அல் குர்ஆன்ல அல்லாஹ் ஒரு சில பாவங்களுக்கு நிரந்தர நரகம் எச்சரிக்கை செய்கிறான். அதுல வட்டியும் வந்திக்குது. நல்லா விளங்குங்க, ஷிர்க்கை தவிர உள்ள எல்லா பாவங்களையும் அல்லாஹ் நாடினால் மன்னிக்கலாம், நாடினால் மன்னிக்காமல் விடலாம். எனவே வட்டி கொடுக்கல் வாங்கலில் ஈடுபட்டு தௌபா செய்யாம மௌத்தா போனால்
அல்லாஹ் நாடினா மன்னித்து சுவர்க்கத்தை தரலாம், அல்லது அல்லாஹ் நாடினா குறிப்பிட்ட காலத்துக்கு நரகத்தில் போட்டு தண்டிக்கலாம். அல்லாஹ் நாடினால் நிரந்தர நரகம் என்ற எச்சரிக்கையை வைத்து நிரந்தர நரகத்தையும் தந்து தண்டிக்கலாம். அல்லாஹ் போதுமானவன். எனவே வட்டிக்கு வந்திருக்கிற மிக மோசமான எச்சரிக்கை நிரந்தர நரகம் என்பதை பயந்து வட்டி எங்கெல்லாம் சம்பந்தப்படுமோ அந்த பாவத்திலிருந்து எங்களை நாங்கள் பாதுகாத்து கொண்டு ஹலாலான வருமானத்தோடு வாழ்ந்து அதே நிலையில் மரணித்து மறுமையில் சுவனப்பாக்கியத்தை பெற வல்லவன் ரஹ்மான் எனக்கும் உங்களுக்கும் துணை புரிய வேண்டும். ஒரு சில புதிய விடயங்களை படிச்சிருந்தால் இந்த வீடியோவை எடுத்து ஆடியோவை எடுத்து 1க்கு 2 தடவை கேட்டு பாருங்க. விளக்கம் கிடைச்சா அல்ஹம்துலில்லாஹ், விளக்கம் கிடைக்கலையா மாஷா அல்லாஹ், திறமான உலமாக்கள் இருக்கிறாங்க, அவங்கள்ட்ட கேளுங்க அல்லது எங்களை தொடர்பு கொள்ளலாம். குழம்பி போகாதீங்க, அறக்குறையாக விளங்கிடாதீங்க. பல தடவை கேளுங்க, விளக்கம் கிடைச்சா அல்ஹம்துலில்லாஹ், கிடைக்கலையா கட்டாயம் உலமாக்களை அணுகுங்க. பேசின என்னைய தாராளமாக அணுகி விளக்கம் கேட்கலாம். வல்லவன் ரஹ்மான் அல்லாஹ்வுடைய மார்க்கத்தில் தெளிவு பெற்று சத்தியத்தை சரியாக விளங்கி அதன் அடிப்படையில் வாழக்கூடிய பாக்கியத்தை எனக்கும் உங்களுக்கும் தந்தருளட்டும். வ ஆகிரு தஅவானா அனில் ஹம்துலில்லாஹி ரப்பில் ஆலமீன்.